ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு kdtech. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உங்களோட பேட்டரி வேகமாக ட்ரெயின் ஆகுதா, அதை எப்படி சேவ் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். நம்ம பேட்டரி எப்படி சேவ் பண்ணி வைக்கிறது, அதனால் ஒரு சில செட்டிங்ஸை மாற்றினா நம்ம பேட்டரி வந்து நல்லா லாங் லைஃப் வரும். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற செட்டிங், ப்ளூடூத் அண்ட் ஒய்ஃபை ஸ்கேனிங் வந்து ஆஃப் பண்ணி வைக்கணும். அது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். உங்களோட மொபைலில் செட்டிங் எடுத்துக்கோங்க. செட்டிங் எடுத்துகிட்டு அதில் வந்து ஸ்கேனிங் சர்ச் பண்ணுங்கள். ஸ்கேனிங் சர்ச் பண்ணிங்கன்னா அதில் வந்துட்டு ப்ளூடூத் ஸ்கேனிங்னு வரும். இது வந்து எப்போதுமே ஆஃபில் இருக்கணும். இதை வந்து ஆன் பண்ணி வைக்காதீங்க. இதை ஆன் பண்ணி வச்சிங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து ப்ளூடூத் ஸ்கேன் ஆகிட்டே இருக்கும். இதனால சார்ஜ் இறங்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒய்ஃபை ஸ்கேனிங் இருக்கும். இதை வந்து ஆனில் வைக்காதீங்க. இதையும் ஆஃப் பண்ணி வைங்க. இது ஆஃப் பண்ணி வைக்கிறதுனால வந்துட்டு உங்களுக்கு வந்து பேட்டரி சேவ் ஆகும். இது ஸ்கேனிங் வந்து பேக்ரவுண்டில் ஸ்கேன் ஆகிட்டே இருக்கும். அதனால் வந்துட்டு உங்களுக்கு பேட்டரி ட்ரெயின் ஆகிட்டே இருக்கும். இது இந்த ப்ளூடூத் ஸ்கேனிங் அண்ட் ஒய்ஃபை ஸ்கேனிங் இது ரெண்டுமே எப்போதுமே ஆஃப்லேயே இருக்கட்டும். நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற செட்டிங் டிஸ்பிளே டைம். அதாவது உங்கள் டிஸ்பிளே வந்து எவ்வளோ நேரம் ஆனில் இருக்கணும்னு ஒரு டைமிங் இருக்கும். அது வந்து நம்ம எப்படின்னு பார்க்கலாம். செட்டிங் போங்க. செட்டிங் போயிட்டு உங்களோட மொபைலில் டிஸ்பிளே எடுங்க. டிஸ்பிளே எடுத்துகிட்டு இதில் வந்துட்டு ஸ்க்ரீன் டைம்னு இருக்கும், ஸ்க்ரீன் டைம் அவுட்டுன்னு இருக்கும். அதை எடுங்க. அதை எடுத்திங்கன்னா இதில் வந்துட்டு 15 செகண்ட், 30 செகண்ட், 1 மினிட் இருக்கும். எல்லாருமே இப்போ 1 மினிட்ல செட் பண்ணியிருப்பாங்க. இதனால் வந்துட்டு நம்ம டிஸ்பிளே தெரியாமல் டச் ஆகி ஆன் ஆச்சுன்னா அது வந்து உடனே ஆஃப் ஆகாது. 1 மினிட் கழிச்சு தான் ஆஃப் ஆகும். இதே மாதிரி நீங்கள் லாங் டைம் வைக்காதீங்க. நான் வந்து எப்போதுமே 15 செகண்டில் தான் வச்சுருப்பேன். இப்படி வைக்கிறதுனால உங்கள் டிஸ்பிளே எப்போதும் தெரியாமல் ஆன் ஆச்சுன்னா உடனே ஆஃப் ஆகிடும். அதே மாதிரி நீங்கள் மொபைல் யூஸ் பண்ண பிறகு நீங்கள் வந்து டிஸ்பிளே வந்து உடனே ஆஃப் ஆகிடும். 15 செகண்ட்லேயே ஆஃப் ஆகிறதுனால நமக்கு வந்து பேட்டரி சேவ் ஆகும். நம்ம மூணாவது பார்க்க போகிற செட்டிங் ஆட்டோ பிரைட்னஸ். உங்களோட செட்டிங் போங்க. செட்டிங் போயிட்டு அதில் வந்துட்டு டிஸ்பிளே போங்க. டிஸ்பிளே போயிட்டு பிரைட்னஸ் லெவல்னு ஒன்று இருக்கும். அது கீழே அடாப்டிவ் பிரைட்னஸ்ன்னு இருக்கும். இது ஆன் பண்ணி வைக்கிறதுனால எப்போதுமே பிரைட்னஸ் வந்து அதிகமாகவே காட்டும். நம்ம டேயில் வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம வெளியே எங்கன்னா சன்லைட்டில் தான் அதிகமான பிரைட்னஸ் தேவைப்படும். மிச்ச டைமிங்கில் வந்து நம்ம அதிகமான பிரைட்னஸ் தேவைப்படாது. இதை வந்து மொபைலில் ஆனில் இருந்தால் இதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஆனில் இருந்தால் வச்சுன்னா எப்போதுமே பிரைட்னஸ் அதிகமாக இருக்கும். சன்லைட்லேயும் சரி, ரூம்குள்ளேயும் சரி, இல்லைனா வந்துட்டு நைட் டைம்லேயும் சரி, பிரைட்னஸ் வந்து எப்போதுமே இது அதிகமாக காட்டும். இந்த அடாப்டிவ் பிரைட்னஸ் ஆன் பண்ணி வச்சா. இதனால் வந்துட்டு இதை வந்து எப்போதுமே ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி டார்க் தீம் வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இதை ஆன் பண்ணி வைக்கிறதுனால வந்து உங்களுக்கு பேட்ரி வந்து ரொம்பவே சேவ் ஆகும். எல்லாமே நீங்கள் டார்க் ஆகிடும். ஆனால் இது சில பேருக்கு யூஸ் பண்ண பிடிக்காது. பட் இது ஆன் பண்ணி வைக்கிறதுனால கண்ணுக்கும் நல்லது. அந்த மாதிரி பேட்டரியும் ரொம்ப சேவ் ஆகும். நம்ம நாலாவது பார்க்க போகிற செட்டிங் வைப்ரேட். அதாவது சில மொபைலில் வந்து வைப்ரேட் எப்போதும் ஆன்லேயே வச்சுருப்பாங்க. இப்போ கால் வந்தாலும் சரி, மெசேஜ் வந்தாலும் சரி, அது வாட்டில் பேக்ரவுண்டில் வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி வைப்ரேட் ஆனில் வைக்காதீங்க. ஆனில் வைக்கிறதுனால பேட்ரி வந்து வீணாக போகும். அதுக்கு வந்து உங்களோட மொபைலில் செட்டிங் போங்க. செட்டிங் போயிட்டு சவுண்ட் அண்ட் வைப்ரேஷன் அதுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா வைப்ரேட்டுக்குள்ளே போனீங்கன்னா வைப்ரேட் ஃபார் ஆல் கால்ஸ்ன்னு இருக்கும். இதில் வந்து நெவர் வைப்ரேட் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு வந்து வைப்ரேட் ஆகாது. வெறும் சவுண்ட் மட்டும் தான், ரிங்கிங் மட்டும் தான் ஆகும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான செட்டிங் என்னென்னா, இதில் வந்து டயல் பேட் சவுண்டு, ஸ்க்ரீன் லாக் சவுண்டு, அவுட் கோயிங் கால் வைப்ரேஷன், சார்ஜிங் சவுண்டு அண்ட் வைப்ரேஷன், டச்சு சவுண்டு, டச் வைப்ரேஷன், பவர் ஆன் சவுண்டு, இது எல்லாமே எக்ஸ்ட்ரா உள்ள சவுண்ட்ஸு. இதெல்லாம் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறதுனால உங்களுக்கு பேட்டரி ரொம்ப சேவ் ஆகும். இப்போ டயல் பேட் சவுண்ட் நம்ம அதாவது நம்ம டைப் பண்ணும்போது சவுண்ட் தேவையில்லை. அவுட் கோயிங் கால் வைப்ரேஷன், அதாவது நம்ம அடுத்தவங்க கால் பண்ணும்போது அது அவங்க அட்டன் பண்ணிட்டா வைப்ரேட் ஆகும். அந்த வைப்ரேட் பண்ண நம்ம தேவையில்லை. ஸ்க்ரீன் லாக் சவுண்டு அதுவும் தேவையில்லை. சார்ஜிங் சவுண்ட் அண்ட் வைப்ரேஷன் இதுவும் தேவையில்லை. டச்சு சவுண்டு இதுவும் தேவையில்லை. டச் வைப்ரேஷன் அது தேவையே இல்லை. இந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் ஆஃப் பண்ணி வைக்கிறதுனால உங்களுக்கு இதெல்லாம் ஆன் பண்ணி வச்சா உங்களுக்கு பேட்ரி வீணாக போகும். நீங்கள் வந்து இதெல்லாம் ஆஃப் பண்ணி வைக்கிறதுனால உங்களுக்கு பேட்ரி சேவ் ஆகும். இதெல்லாம் எப்போதுமே ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எதனா வாட்ஸ்அப்பில் மட்டும் உங்களுக்கு வைப்ரேஷன் தேவை, அதாவது ஒருத்தவங்க மெசேஜுக்கு மட்டும் வைப்ரேஷன் தேவை அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் மட்டும் வைப்ரேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இதிலெல்லாம் நீங்கள் வைப்ரேட் வந்து ஆன் பண்ணி வைக்காதீங்க. அதுமாதிரி நம்ம அஞ்சாவதாக பார்க்க போகிற செட்டிங் ஆட்டோமேட்டிக். நைட்லாம் நம்ம பாட்டு கேட்போம். பாட்டு கேட்கும்போது வந்துட்டு மியூசிக் பிளேயர் ரன் ஆகிட்டே இருக்கும். நம்ம பாட்டு தூங்கிடுவோம். அது மாதிரி நீங்கள் வந்து பேட்டரி வீணாகும். அது மாதிரி இப்போ அதை ஆஃப் பண்ணால் என்ன பண்ணலான்னா, நீங்கள் மியூசிக் பிளேயரில் போய்ட்டு டைமர் செட் பண்ணிக்கோங்க.
டைமர் செட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு உங்கள் மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மொபைலை வந்துட்டு சில மொபைலில் என்னோட மொபைல் இல்லை, சில மொபைலில் ஆட்டோமேட்டிக்காக பவர் ஆஃப் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக பவர் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அதாவது நைட்டு நீங்கள் இப்போ வந்துட்டு ஒரு 12 மணிக்கு ஆஃப் ஆகிற மாதிரி செட் பண்ணிட்டு ஒரு 5 மணிக்கு ஆன் ஆகிற மாதிரி மொபைலை செட் பண்ணிக்கோங்க. இப்படி நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிறதுனால மொபைல் வந்து லாங் லைஃப் வரும். மொபைலுக்கு நல்லா ரெஸ்ட் கிடைக்கும். அதனால் வந்துட்டு மொபைல் வந்து லாங் லைஃப் வரும், எந்த ப்ராப்ளமும் வராது. இதை வந்து மறக்காமல் செட் பண்ணிக்கோங்க உங்கள் மொபைலில். நம்ம அடுத்து பார்க்க போகிற செட்டிங் வந்து உங்களோட ஒரிஜினல் சார்ஜரில் வந்து உங்கள் மொபைலை சார்ஜ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து வேறு சார்ஜரில் மொபைலை வந்து சார்ஜ் போடாதீங்க. அதே மாதிரி உங்களோட மொபைலை 100% எப்போதுமே சார்ஜ் பண்ணாதீங்க. ஒரு 90% வரைக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் சார்ஜ் பண்ணாதீங்க. நைட்டு ஃபுல்லாக சார்ஜ் போட்டு அப்படிலாம் தூங்காதீங்க, அப்படின்னா பேட்டரி அடி ஆயிரும். அதே மாதிரி ரொம்ப லோ பேட்டரி அடிக்கடி வர விடாதீங்க. லோ பேட்டரி வர்ற வரைக்கும் சார்ஜ் போடாமல் யூஸ் பண்ணாதீங்க. அப்படி பண்ணாலுமே நமக்கு வந்து பேட்டரி அடி ஆயிரும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ வந்துட்டு நம்ம சன்லைட்டில் வந்து மொபைல் யூஸ் பண்ணுவோம். அதாவது அதிகமாக வெயில் அடிக்கும்போது அந்த ஹீட்டில் வந்து மொபைலை யூஸ் பண்ணாதீங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது வந்து மொபைல் அதிகமாக ஹீட் ஆகும். அப்படி ஹீட் ஆகும்போது வந்து பேட்டரி கண்டிப்பாக அடி ஆயிரும். அது முக்கியமாக இன்ஃபினிக்ஸ் மொபைல்லாம் அப்படி யூஸ் பண்ணாதீங்க. அதில் வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பேட்டரி வந்து 2 டைம் மாற்றியும் பேட்டரி வந்து 2 டைம்ஸ் மாற்றினேன் அந்த மொபைலில். அதுக்கப்புறம் வேறு மொபைல் வாங்கிட்டேன். நீங்கள் வந்து ரொம்ப வெயில் அடிக்கும்போது மொபைல் எடுத்து யூஸ் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பேட்டரி அடி வாங்கிடும். இதே போல் வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ் வந்து நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அந்த பிளேலிஸ்ட் வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அதே மாதிரி பெஸ்ட் மொபைல்ஸ் அண்டர் 10,000 பெஸ்ட் மொபைல்ஸ்ன்ட்டு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க்கும் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.